வணக்கம் தமிழ் மெனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈஸ்டர் வீக்கெண்ட் ஸ்பெஷல்ல மேங்களூரியன் ஃபேமஸ் சிக்கன் கீ ரோஸ்ட்டும் அது கூடவே நீர் தோசையும் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காம்பினேஷனை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும். கர்நாடகாவிலேருந்து வந்த இந்த கிளாசிக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிக்கன் கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 700 கிராம் சிக்கன் எடுத்துருக்குறேங்க. தோல் அல்லாத சிக்கன். கால்களில் மட்டும் இந்த மாதிரி ஆழமாக கீறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா உள்ள வரைக்கும் போய் ஊறுறதுக்காக நல்லா எலும்பில் படுற மாதிரி ஆழமாக கீறிக்கோங்க. இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபிக்கு சிக்கன் சேர்த்துக்கும் போது தோல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, எலும்புகளோடு சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னுமே இந்த ரெசிபியை ரொம்ப டேஸ்டியாக்கி கொடுக்கும். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர். தயிர் புளிப்பு இல்லைன்னா எலும்பிச்சு சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குறைந்தபட்சம் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக இந்த ரெசிபிக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 10 பெடிகை சில்லிஸ் எடுத்துருக்கிறேன். குண்டாப்பூரில் வரைகிற ஒரு வெரைட்டியோ சில்லி வெரைட்டிங்க இது இல்லாத பட்சத்தில் ஒரு 8 காஷ்மீரி சில்லிஸ், 4 குண்டூர் சில்லிஸை சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. அதே பேனில் எண்ணெயை நல்லா தொடச்சிட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தை நல்லா மணம் வர வரைக்கும் மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க. தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கசகசா, 2 சிட்டிகை வெந்தயம், கிட்டத்தட்ட 20 வெந்தயம் எண்ணி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்த்துடாதீங்க, கசந்துடும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. முழு பூண்டில் 1/2 பூண்டு சேர்த்துருக்குறேங்க. கிட்டத்தட்ட 13 பூண்டு பற்கள், ஒரு சின்ன எலுமிச்சப்பழ சைஸ் புளியையும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு 8 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. எவ்வளோ கம்மியாக தண்ணி சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கன் கீ ரோஸ்டோட நீர் தோசை இல்லைன்னா எப்படிங்க? 300 கிராம் வெள்ளை பச்சரிசி எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு 4 தடவை 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூட 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தேங்காய் சேர்த்துடாதீங்க, ரொம்ப வலுவலுன்னு ஆயிரும் மாவு. இந்த மாதிரி நல்ல மையாக இருக்கணும், கொரப்பாக இருக்கவே கூடாது, நல்ல மையாக இருக்கணும். அது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நிறைய தண்ணி 800 ml தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நீர்மோர் மாதிரி இருக்கணுங்க இந்த மாவோட பதம். நீர் தோசை பண்ணும்போது நீர் தோசையோட பேட்டர் நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. பரபரப்பாக கொரப்பாக இருக்கக்கூடாது. நல்ல மையாக, எவ்வளோ மையாக முடியுமோ அந்த அளவுக்கு மையாக மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீர் தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு நல்ல ஃப்ளாட்டான நான்ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 10 முந்திரியை கீறிட்டு அந்த நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஃபைனல் கார்னிஷ்காக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதும் ஊற வச்சு எடுத்த சிக்கன் துண்டுகளை நல்லா ஹை ஃப்ளேமில் இந்த நெய்யில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சமயத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக சிக்கனை வேக வைக்க வேண்டாம், ஏன்னா இந்த சிக்கனை மறுபடியும் நம்ம மசாலாவில் சேர்த்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா சிக்கன் இந்த மாதிரி தண்ணி விடும், ஏன்னா நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறதுனால. 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி சிக்கன் கீ ரோஸ்ட்டுங்க. ஸோ கொஞ்சம் தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. இது அடிக்கடி பண்ணி சாப்பிடாதீங்க, எப்பமாவது ஒரு தடவை பண்ணும் போது நல்லா ஜாஸ்தியாக நெய்யை விட்டு இந்த அரைச்ச விழுத நெய்யில் சேர்த்துட்டு நல்ல அதோட கலர் மாறணும், நல்ல மணம் மாறணும், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. சிக்கனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கையோட அந்த பேனை கழுவி எடுத்துட்டு அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் உருக்காத நெய் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா அதே மாதிரி 1 கொத்து கருவேப்பிலை, ரொம்ப முக்கியங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம மையாக அரைச்சி எடுத்து வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா மையாக அரைச்சிக்கோங்க, கொரப்பாலாம் இருக்கவே கூடாது. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மையாக அரைச்சிட்டு மிக்சர் ஜாரையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி விட்டுக்கோங்க. இந்த ரெசிப்பியில் ஜாஸ்தி தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. இந்த நெய்லேயே இந்த மசாலா வேகட்டும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா நெய்லேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்காக வெல்லம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ரவுண்டு டேஸ்ட் உண்டு பண்ணி கொடுக்கும்.
பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு பேன்லேருந்து அப்படியே கலண்டு வர மாதிரி வரணும். ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்திருந்த சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். சிக்கன் துண்டுகளை சேர்த்துட்டு இந்த மசாலாவில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வாவ், கலர் பார்த்திங்களா? இந்த மாதிரி வரணும். அந்த மசாலாலாம் அப்படி சிக்கனில் ஒட்டி பிடிச்சிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு பேருக்கு ஏற்ற மாதிரியே சிக்கன் கீ ரோஸ்ட்டுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கணும். ஓரளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இதை நல்லா கலந்து சுற்றி விடுங்க. ஃபைனலாக 12 நிமிஷத்துக்கு அப்புறமா வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி, ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை ஜாஸ்தியாக சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் ரிச்னஸ் கிடைக்குங்க இந்த டிஷ்க்கு. அப்படியே ஒரு பரட்டி மூடி வச்சிடுங்க. நீர் தோசை ரெடி பண்ணிடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த தோசை மாவை ஊற்றிக்கோங்க. தோசை மாவு ஊற்றிட்டு நம்ம வழக்கமாக தோசை விடுற மாதிரி கரண்டியை வச்சு சுற்றாதீங்க. ஜஸ்ட் ஊற்றிட்டு சட்டியை சுற்றி விட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஒரு ஃப்ளாட்டான இரும்பு கடாய் நல்லா தண்ணி விட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை வச்சு நல்லா கல்லை தொடச்சி எடுத்துக்கோங்க. தோசை ஒட்டாமல் வரும். மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி எவ்ரி டைம் கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மாவு கீழே போய் செட்டில் ஆயிரும். கலந்து விட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா மாவு ஊற்றுங்க. ஒரு 30லேருந்து 40 செகண்ட்ஸ் மூடி வச்சிங்கன்னா போதும். நம்ம நீர் தோசை ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி அதுவே கலண்டு வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் மடித்து எடுத்தால் போதும். ரொம்பவும் புகை வர மாதிரி சூடாக இருக்கக்கூடாது, சூடு இல்லாமல் இருக்கக்கூடாது. தோசைக்கல் நல்ல ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்க. அப்போனா தான் இந்த மாதிரி நல்லா நெட்டு மாதிரி நீர் தோசை வரும் உங்களுக்கு. அதே மாதிரி எவ்ரி டைம் மாவு ஊற்றும் போது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை விடுங்க. நல்ல மிருதுவான நீர் தோசை தயார். தோசை கல்லுலேருந்து தோசையை எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசையை மேலே அடுக்குனீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். வாங்க இப்போ இந்த சிக்கன் கீ ரோஸ்ட்டையும் நீர் தோசையும் பிளேட் பண்ணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த சோவேன்னு அந்த கலர் பாருங்கள், அந்த பெடிகே ரெட் சில்லிஸோட கலர் அது. இப்போ இந்த நீர் தோசை பஞ்சு மாதிரி இருக்குதுங்க, நல்ல நெட் மாதிரி. அது கூட இந்த சிக்கன் கீ ரோஸ்ட் சூப்பர் காம்பினேஷன். அதுக்கு மேலே இந்த எலும்பிச்சை சாறு பொழிஞ்சிட்டு பாருங்கள், அந்த பஞ்சு மாதிரி இருக்குங்க. பாருங்கள், அந்த நெட்டு மாதிரி இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. அது அப்படியே அந்த சிக்கன் கீ ரோஸ்ட்டை பிச்சு சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. வாவ், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு ரெசிபியை நானே இப்போ தான் முதல் தடவை டேஸ்ட் பண்ணுறேங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த ஒத்தன்டிக்கான மேங்களூர் ஃபேமஸ் சிக்கன் கீ ரோஸ்ட் நீர் தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்றதை மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறந்துடாதீங்க, நீங்களும் சமைக்கலாம்.